श्रीमन्नूतनरङ्गनारित्राडब्दात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणारित्राट् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीभाषेन्द्रकटाक्षसन्तरसुधालक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवागधीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयासपरसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजामः स्वात्मसम्पदम् यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய சுப்பிரபாதம். சுதர்சனாஷ்டகத்தில் நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடியதான ஸ்லோகமானது புவனநேத்ரத்ரயீமயா சவணதேஜஸ்த்ரயீமயா நிரவதி ஸ்வாது சின்மயா நிகில சக்தே ஜகன்மயா அமித விஸ்வக்ரியாமயா शमित विश्वग्भयामया जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना भुवननेत्रत्रयीमया सवनतेजस्त्रयीमया निरवधि स्वादु चिन्मया निखिल शक्ते जगन्मया अमित विश्वक्रियामया शमित विश्वग्भयामया जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना. இந்த ஸ்லோகத்தினால தின் கயிறு அப்படின்னு இருக்கக்கூடியதான பாசரூப ஆயுதத்தினுடைய காரியத்தை இந்த இடத்திலே சாதிக்கின்றார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, எம்பெருமான் சுதர்சன ஆழ்வார் எப்படி இருக்கார் அப்படின்னால், மூன்று லோகங்களுக்கும் கண் போல இருக்கக்கூடிய வேதஸ்வரூபமாக இருக்கான். திரைமயா யாகங்களால் சொல்லப்பட்டதான அக்னிகள் 3, தேஜஸ்திரைமயா 3 விதமான அக்னி ஸ்வரூபமாகவே அவன் இருக்கான். எப்படிப்பட்டதான அக்னிகள்? கார்கபத்னியோ, ஆகவனியோ, தட்சிணாக்னி என்று சொல்லக்கூடியதான 3 விதமான அக்னி ஸ்வரூபமாக இருக்கான். சத்தியமாக இருக்கான், ஞானமாக இருக்கான், அனந்தமாக இருக்கார், ஆனந்தமாக இருக்கார், அமலமாக இருக்கார். இப்படின்னு எம்பெருமானுடைய ஸ்வரூப நிரூபக தர்மங்களை விவரிக்கக்கூடியதான வேதவாக்கியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று சொல்லக்கூடியதான வேதவாக்கியத்தில் சொல்லப்பட்டபடியாக ஸ்வரூபத்தை உடையவன். சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் என்பதாக சர்வசக்தி படைத்தவன், ஜெகத்ரூபியாக இருக்கக்கூடியவன், அதே மாதிரி பய வியாதி நிவாரகனாக இருக்கக்கூடியவன், விஜயலக்ஷ்மி நாயக்கனாக இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வார் ஜெயித்தருள்க அப்படின்னு சொல்கிறார். புவனநேத்திர திரைமயா, நேத்திரம் அப்படின்னு ஒரு பாசமாய் இருக்கக்கூடியது. பாசம்னா கயிறு. எப்படின்னா, லோகத்தை நான் எதன் மூலமாக பார்க்கிறேன்? அதுவும் பயத்தோடையும் வியாதியோடையும் இருந்து கொண்டு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற வஸ்துக்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த பிரகிருதி சம்பந்தத்தை போக்கடிக்கக்கூடியவர் தின் கயிறு. பாசம் என்று சொல்லக்கூடியதான கண்ணி 3 சூழ்னா. அப்படிப்பட்ட ஆயுதத்தை இங்கே ஸ்தோத்திரம் செய்கிறார். பாசக்கயிறு என்று சொல்லக்கூடியதான ஆயுதத்தை ஏந்தி நிற்பவன் சுதர்சனாழ்வான். பாசக்கயிறினால் என்ன செய்கிறார் அப்படின்னால்,
பிரகிருதி சம்பந்தத்தை போக்கடிக்கின்றார். பெருமாள் லோகத்திற்கு கண்ணாக விளங்கக்கூடிய வேதம் புகழக்கூடியதான பெருமாள். வேதங்கள் என்ன தெரிவித்திருக்கின்றதோ எம்பெருமான் விஷயத்தில் அது எல்லாமே இந்த சுதர்சன ஆழ்வாருக்கு அப்படியே பொருந்தும். வேதத்தில் உபனிஷத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே இவருக்கு பொருந்தும். அதனால தான் ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்திலேயே புவனநேத்திர திரைமயா அப்படின்னு சொன்னார். லோகத்திற்கு கண் போன்ற வேதஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடியவர். சவண தேஜஸ்திரைமயா, யாகங்களில் சொல்லப்பட்டதான 3 விதமான அக்னிகள். சித்ஸ்வரூபன், அதே மாதிரி சர்வசக்தி படைத்தவன், சர்வசக்தா, சர்வகந்தா, சர்வரசா, இப்படியெல்லாம் உபனிஷத் வாக்கியங்கள் சொல்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு தன்மையை உடையவன். பிரபஞ்சத்தினுடைய சகல பயத்தையும் போக்கடிக்கக்கூடியவன். எப்படிப்பட்ட பயம்? எல்லாமே, எல்லா விதமான பயத்தையும் போக்கடிக்கக்கூடியவனாக இருப்பவன் இந்த சுதர்சன ஆழ்வார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.